அப்பப்பா, நாளுக்கு நாள் இந்த வயசானவங்களோட தொல்லை தாங்க முடியல. ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொன்னதையே திரும்ப திரும்ப வேற சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? இப்படி கிரி தன்னோட அப்பா அம்மாவான பார்வதி வீரையன தினம் தினம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தான். கிரியோட மனைவி வாணி. ஆமாங்க, அத்தைய பாருங்க. எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு வேலைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த வேலையால 10 பைசா பிரயோஜனம் இல்ல. என்னால சுத்தமா முடியலங்க. எனக்கும் தான் வாணி. இப்படி 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. கிரி, அப்பா கிரி, வயலுக்கு போய் தண்ணி பாய்ச்சிட்டு வாப்பா. ஐயோ அப்பா, காலையிலேயே போய் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வந்துட்டேன். டேய் கிரி, வயலுக்கு போய் தண்ணி பாய்க்கிறதுனா வெறும் தண்ணியை திறந்து விடுறது இல்லப்பா. வயல்லையே இருந்து தண்ணி நிறைஞ்சதுக்கு அப்புறமா அங்க எவ்வளவு தண்ணி தேவையோ அதை மட்டும் விட்டுட்டு மீதியை வெளியில விட்டுடணும். இல்லனா பயிர்கள்லாம் நாசமா போயிடும். அப்பா, நீ என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டல்ல? அவ்வளவுனா அந்த வேலையை போய் நீயே பண்ணிட்டு வரது தானே? டேய் கிரி, இந்த வயசுல எனக்கு அவ்வளவு சக்தி இருந்தா உன்கிட்ட ஏன்டா சொல்ல போறேன்? நானே பண்ண மாட்டேனா? உனக்கு இவ்வளவு வயசாச்சு. எத்தனை நாளா உனக்கு விவசாயம் கத்து கொடுத்துட்டு வரேன். ஆனா இப்ப கூட இந்த மாதிரி சின்ன தப்பு பண்ணா எப்படிரா? போய் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வா. ச்சே, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அதை செய்யற வரைக்கும் உயிரை வாங்குறல்ல நீ. இப்படி சொல்லி கிரி கோபமா கிளம்பிட்டான். அப்பாடா, கொஞ்சம் முதுக சாச்சிட்டு ஓய்வெடுக்கலாம். மறுபடியும் சாயங்காலம் எழுந்து வேலைய ஆரம்பிக்கலாம். இப்படி சொல்லி வாணி படுத்தா. இத பார்த்த பார்வதி அம்மா, ஐயோ, என்ன இப்ப போய் தூங்குறா? வாணி, எழுந்துருமா, எழுந்துரு. பகல்ல யாராவது இப்படி தூங்குவாங்களா என்ன? எழுந்துரு. என்ன அத்தை, இப்ப படுக்கறதால என்ன ஆச்சு? எனக்கு தூக்கம் வருது, அதனாலதான் படுத்துக்கிட்டேன். அது இல்லம்மா, பாவம் கிரி வேற வயலுக்கு போயிருக்கான். எப்ப வருவானோ? வெயில்ல அலண்டு போய் வருவான்ல. அவன் வரும்போது சில்லுன்னு மோரு, வந்த உடனே சாப்பிடுறதுக்கு ஏதாவது சமைச்சு வச்சின்னா அவன் வந்த உடனே சாப்பிட்டுட்டு மோரை குடிச்சிட்டு தூங்குவான்ல. இப்படி வற்புறுத்தி வாணியை எழுப்பி வேலை வாங்கினாங்க பார்வதி அம்மா. இப்படி தினம் தினம் அந்த பெரியவங்க தன்னோட மகனுக்கும் மருமகளுக்கும் ஏதாவது ஒரு வேலையை சொல்லி செய்ய வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் தூரத்து சொந்தம் பார்வதி அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா வாணி, இவங்க நமக்கு தூரத்து சொந்தம். போய் டீ எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை. இப்படி சொல்லிட்டு டீ கலந்து எடுத்துட்டு வந்து எல்லார்கிட்டையும் கொடுத்தா. அதுக்கப்புறமா அவங்களுக்காக ஸ்நாக்ஸ், சமையல் இது எல்லாத்தையும் செய்ய வச்சாங்க பார்வதி அம்மா. வாணிய மட்டும் தனியா சமைக்க விடல, பார்வதி அம்மாவும் கூட உதவியா இருந்தாங்க. ஆனா வயசு அதிகமானதால உடம்புல சக்தி இல்லாம சீக்கிரமே சோர்வடைஞ்சாங்க. இப்படி அன்னைக்கு வந்த உறவினர்களை நல்லா கவனிச்சு அனுப்பினாங்க. அன்னைக்கு ராத்திரி வாணி தன்னோட கணவன் கிரி கிட்ட, என்னங்க, இன்னைக்கு வேலை பார்த்து பார்த்து என் உடம்பெல்லாம் சோர்ந்து போச்சு. இவங்கள பொறுத்து போக என்னால முடியலங்க. ஆமா வாணி, நானும் அதை தான் நினைக்கிறேன். நம்மளால தாங்க முடியல. ஒரு பக்கம் வயலை பார்த்துக்கணும், இன்னொரு பக்கம் இவங்களுக்கு சேவை செய்யணும். என்னால முடியல. அதுக்கு தான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னங்க அந்த முடிவு? வாணி, போன வாரம் நான் வேலையா பட்டணத்துக்கு போயிருந்தேன்ல, ஆமா. அங்க நான் ஒரு ஆசிரமம் பார்த்தேன். அங்க நிறைய பேர் வயசான தன்னோட அப்பா அம்மாவை அங்க சேர்த்திருந்தாங்க. அந்த ஆசிரமங்காரங்க பணத்தை வாங்கிக்கிட்டு அப்பா அம்மாக்கு நல்ல சாப்பாடை கொடுத்து நல்லா பாத்துக்கிறாங்க. அதனாலதான் நான் கூட அப்பா அம்மாவை அந்த ஆசிரமத்துல சேர்த்துடலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். இப்படி கிரி சொன்னான். அதுக்கு வாணி, என்னங்க, அப்பா அம்மாவை போய் ஆசிரமத்துல சேர்க்க போறீங்களா? இது ரொம்ப தப்புங்க. ஏன் வாணி இப்படி சொல்ற? நீ கூட தானே சொல்லிட்டு இருக்க, அவங்க எப்பவும் ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்னால முடியலன்னு. ஆனா இப்ப என்ன, நான் ஒரு முடிவு பண்ணா இப்படி சொல்ற? இப்படி கிரி கேட்டான். அதுக்கு வாணி, அவங்க சொல்றதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தானங்க. நான் ஏதோ வேலை பார்த்த சோர்வுல உங்ககிட்ட சொல்லணுமேனு சொன்னேன். ஆனா அத்தை மாமா ரொம்ப நல்லவங்க. இந்த வீட்ல அவங்க 2 பேர் இல்லாம நாம மட்டும் இருந்து என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? வாணி, நீ என்ன வேணா சொல்லு, ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன், அவங்களோட என்னால இருக்க முடியாது. இப்படி கராரா சொல்லிட்டான் கிரி. இவங்க பேசுறத பார்வதி அம்மாவும் வீரையனும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க.
பாத்தீங்களாங்க, அவன் நம்மள பாரமா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஆமாம் பார்வதி, அவங்க கிட்டேந்து அந்த பாரத்தை இறக்கி வைப்போம். என்னங்க சொல்றீங்க நீங்க? அப்போ இந்த வீட்டை விட்டுட்டு நம்ம ஆசிரமத்துல போய் இருக்கணுமா? அப்படி இருக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு என்னங்க வந்தது? அவசியத்துக்காக இல்ல பார்வதி, அவங்களுக்கு நம்ம சொல்ற அறிவுரை பிடிக்கல, நம்மள பொறுத்துக்கிறதுக்கும் பிடிக்கல. அவங்களுக்கு பிடிக்காத விளையாட்டு பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்க முடியாதுல்ல. அப்படின்னா நாம விளையாட்டு பொருளா என்ன? ஆமாம் பார்வதி, விளையாட்டு பொருள் தான் பசங்களுக்கு சின்ன வயசுல பிடிக்கும். ஆனா வளர்ந்தக்கப்புறமா அது பிடிக்காதுல்ல. அதை தூக்கி மூலையில போட்டுடுவாங்க. நம்மளும் அந்த மாதிரி தான் பார்வதி. இப்படி வருத்தப்பட்டு சொன்னாரு வீரையன். அதுக்கப்புறமா கிரி தன்னோட அப்பா அம்மாவை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் ஆசிரமத்துல சேர்த்தான். அந்த 2 பேரும் மனசார ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா வெளியில என்னமோ சிரிச்சு சமாளிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கிரி வீட்டுக்கு திரும்பி வந்தான். அப்பாடா, இப்போ எவ்வளவு அமைதியா இருக்கு வீடே. இப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியும். வயலுக்கு எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணா வரலாம். வாணி, நீயும் எப்போ வேணாலும் தூங்கலாம். இப்படி சந்தோஷமா சொன்னான் கிரி. ஆனா வாணி எதுவுமே பேசல. இப்படியே ஒரு சில நாட்கள் போச்சு. கிரி வயலுக்கு சரியா போகாம விளைச்சலும் சரியா இல்ல. அது மட்டும் இல்லாம வீட்ல நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க ஆள் இல்லாம மத்தவங்க முன்னாடி கேலி பொருளா மாறினாங்க. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் கிரி வீட்டுக்கு சுப்பையான்னு ஒரு பெரியவர் வந்தாரு. என்ன கிரி, எப்படி இருக்க? விவசாயம் எல்லாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லபடியா போகுதா? ஆ, எல்லாம் நல்லா தான் போகுது. நீங்க என்ன இந்த பக்கம்? ரொம்ப நாள் ஆச்சே. ஆ, ஒன்றும் இல்லடா கிரி, பக்கத்து ஊர்ல சின்னதா ஒரு வேலை இருந்தது. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னடா நீ, வந்தவங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்ற, என்ன இந்த பக்கம்னு கேக்குற? அது சரி, உன்னோட அப்பா எங்க? பார்க்கவே முடியல. எங்கடா? இப்படி சுப்பையா கேட்டாரு. கிரியால எதுவுமே சொல்ல முடியல. அத பார்த்த சுப்பையா, என்னடா கிரி, என்ன ஆச்சு? அவனுக்கு ஒன்னும் ஆயிடல? சேச்சே, ஒன்னும் ஆவலங்க, அவர் நல்லா தான் இருக்காரு. பின்ன எங்கடா போயிட்டாரு? கிரி எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தான். அப்போ வாணி சுப்பையா முன்னாடி வந்தா. அவர் என்ன சொல்ல போறாரு? இவரு அவங்க அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துட்டாராம். அவங்க இருக்கிறதால இவருக்கு தொல்லையா இருக்கான். இப்படி வாணி சொன்னா. இத கேட்டு சுப்பையா அதிர்ச்சி அடைஞ்சாரு. ஏண்டா கிரி, உன் பொண்டாட்டி சொல்றதெல்லாம் உண்மையா? கிரி ஆமான்னு வாயை திறந்து சொல்லாம உண்மைதான்னு தலையாட்டினான். அதுக்கு சுப்பையா கோபத்தோட, சீச்சி, என்னடா மனுஷன் நீ, அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டியா? ஆனாலும் அவங்க உன் மேல காட்டின மனிதாபிமானத்துக்கு அவங்களுக்கு நல்ல பாடம் புகட்டிட்டடா. இப்படி சுப்பையா சொன்னாரு. அதுக்கு கிரி அதிர்ச்சியானா. என்னது, என் மேல என்ன மனிதாபிமானம் காட்டினாங்க? ஆமாண்டா, இத்தனை வருஷமா இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ எங்க வருத்தப்படுவியோன்னு சொல்லாம இருந்தோம். உன்னை யாரோ பெத்து ரோட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க தான் பரிதாபப்பட்டு உன்னை எடுத்து வளர்த்தாங்க. எங்க தமக்கு சொந்த குழந்தை பிறந்தா அது உன்னை தூரம் விலக்கிடுமோன்னு அவங்க குழந்தையே பெத்துக்கல. இப்படி ஒருத்தங்களுக்கு நீ நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்ட. இப்படி சுப்பையா சொன்னாரு. கிரி கண் கலங்கி நின்னான். என்னங்க, என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உண்மையா? நான் அனாதையா? அனாதையான என்ன எடுத்து சொந்த மகனா வளர்த்தாங்களா? இப்படி ஒரு நல்ல மனுஷங்களை நான் பாரமா நினைச்சு ஆசிரமத்துல சேர்த்துட்டேனா? நான் இப்பவே போய் அவங்க காலில் விழறேன். இப்படி ஆசிரமத்துக்கு போய் கிரி பார்வதி அம்மா வேற என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அப்பா அம்மா 2 பேரும் கிரி கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. வாணிக்கும் தன் கணவன் இப்படி மாறினதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்பா அம்மாவை கிரி கண்ணுக்கு இமையா பார்த்துக்கிட்டான். வாணியும் மாமனாரும் மாமியாரும் சொன்ன வேலையை பண்ணிக்கிட்டு அவங்கள அப்பா அம்மாவா பார்த்துக்கிட்டா. இது இவங்க கதை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
ராமபுரம்ன்ற ஊர்ல வீரையான்னு ஒரு ஆள் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு தன்னோட அப்பா கிட்டேந்து கொஞ்சம் நிலம் சொத்தா கிடைச்சது. வீரையா அந்த நிலத்துல நல்ல விவசாயம் பண்ணி பெரிய ஆளா வாழணும்னு நினைச்சான். ஆனா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வீரையா தன்னோட நிலத்துல விவசாயம் பார்க்கறதுக்கு தண்ணி இல்லாம அந்த நிலமே காஞ்ச நிலமாயி வீரைய ஏழையா வாழ்ந்துட்டு வந்தான். ஒரு நாள் வீரையா தன்னோட மனைவி லக்ஷ்மி கிட்ட, லக்ஷ்மி, பசி எடுக்குது, சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுமா. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்ல, குடிக்கிறதுக்கு சொட்டு தண்ணி இல்ல. நம்ம நாள் முழுக்க வேலை செஞ்சும் 3 வேளை சாப்பிட முடியல. நம்ம கிட்ட நிலம் என்னவோ இருக்கு, விவசாயம் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு சொட்டு தண்ணி கூட இல்லையே. தண்ணி இல்லாததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதிர்ஷ்டம் எங்கேயோ தூரத்துல இருக்கு, ஆனா துரதிருஷ்டம் பக்கத்திலேயே இருக்கு. அவ்வளோ நிலம் இருந்து கூட வயிற்று நிரப்ப சாப்பாடு இல்லாம வாழ்ந்து வரும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா 3 வேளை நல்லா சாப்பிடலாம். என் கவலை அது இல்லை லக்ஷ்மி. இப்போவாவது நாம 2 பேர் ஏதோ இருக்கிறத வச்சு வாழ்க்கையை நடத்தி வரோம். அதே நாளைக்கு குழந்தைங்கன்னு வந்துட்டா அதுங்களை எப்படி வளர்க்கறது? எங்க அப்பா இருந்தப்போ இந்த ஊர் முழுக்க நல்ல தண்ணி இருந்தது. அதனால எல்லாரும் நல்ல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா எனக்கு விவசாயத்துல இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாரு. நானும் இதுதான் நமக்கு வாழ்வாதாரம்னு நினைச்சேன். இப்படி சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தான் வீரையன். ஒரு நாள் வீரையன் தன்னோட விவசாய நிலத்துக்கிட்ட போய் அதை பார்த்து வருத்தப்பட்டுட்டு இருந்தான். அப்போ அந்த பக்கமா ஒரு முனிவர் போயிட்டு இருந்தாரு. அப்போ அந்த முனிவர் வீரையனை பார்த்து நின்னு, என்னப்பா, உன்னை பார்த்தா ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி இருக்கே, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லு, அதை என்னால முடிஞ்சா நான் சரிப்படுத்துறேன். இப்படி கேட்டாரு அந்த முனிவர். அதுக்கு வீரையன் தன்னோட கஷ்டத்தை எல்லாம் சொன்னான். இதெல்லாத்தையும் கேட்டாரு முனிவர். நீ சொல்றத வச்சு பார்த்தா உனக்கு விவசாயம் பண்றதுக்கு தண்ணி வேணும் அதானே? ஆமாங்க ஐயா, இப்படி வீரையன் சொன்னான். அப்போ அந்த முனிவர் தன்னோட சக்தியால ஒரு கலசத்தை கொண்டு வந்து வீரையன் கிட்ட கொடுத்தாரு. வீரையா, இந்த கலசத்திலிருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். நீ தினம் காலையில எழுந்து இந்த கலசத்தை வணங்கிட்டு அதை தினம் தினம் காலையில கொண்டு போய் உன்னோட நிலத்துல வைக்கணும். இதுலேருந்து வர தண்ணியை வச்சுதான் நீ உன் நிலத்துல விவசாயம் பார்க்கணும். இப்படி அந்த முனிவர் சொன்னாரு. அதை கேட்டு வீரையன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். நன்றிங்க ஐயா, உங்களோட இந்த உதவியை நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். என்ன நீ மறந்தாலும் பரவாயில்லப்பா, ஆனா இந்த கலசத்தை நீ மறக்கவே கூடாது. இதை நீ என்னைக்கு அலட்சியப்படுத்தி விட்டுடுறியோ அன்னையிலேருந்து இதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வராது, பார்த்துக்கோ. கண்டிப்பா சுவாமி. இப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கலசத்தை நான் எதுக்கு கண்டுக்காம விட போற சொல்லுங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரியே தினம் தினம் காலையில எழுந்து இந்த கலசத்துக்கு பூஜை பண்றேன். நல்லது வீரையா, நான் கிளம்புறேன். இப்படி அந்த முனிவர் சொன்னாரு. வீரையனும் முனிவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். அதுக்கப்புறமா வீரையன் அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனான். வீரையனோட மனைவி லக்ஷ்மி வீரைய முகத்துல எப்பவுமே இல்லாத அளவுக்கு சந்தோஷத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டா. என்னங்க ஆச்சு? என்னைக்கும் இல்லாத அளவுக்கு உங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷம்? இனிமே நம்ம கஷ்டம்லாம் தீந்து போன மாதிரி தான் லக்ஷ்மி. அந்த கடவுள் நம்ம மேல கருணை காட்டியிருக்காரு. இத பாத்தியா? அதான் பார்த்தனே, இது கலசம் தானே? இது சாதாரண கலசம் இல்ல லக்ஷ்மி, சக்தி வாய்ந்த கலசம். இதை எனக்கு ஒரு முனிவர் கொடுத்தாரு. இதுல இருந்து எப்பவுமே தண்ணி வந்துகிட்டே இருக்குமா. இப்படி அந்த முனிவர் சொன்னதை எல்லாத்தையும் லக்ஷ்மி கிட்ட சொன்னான். லக்ஷ்மியும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்பதான் அந்த கடவுளுக்கு நம்ம மேல கருணை வந்திருக்கு. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நம்ம கஷ்டம்லாம் இனிமேல் தீந்துடுங்க. நாளையில இருந்து நம்மளோட நிலத்துல நம்ம விவசாயம் பார்க்கலாங்க. ஆமா, நல்லா பண்ண முடியும் லக்ஷ்மி. இப்படி 2 பேரும் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. மறுநாள் காலையிலேயே வீரைய எழுந்து குளிச்சுட்டு கலசத்துக்கு பூஜையை பண்ணிட்டு அதை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வயலுக்கு நடந்து போனான். அந்த கலசத்தை பூமியோட நடுவுல வச்சான். அப்போ அந்த கலசத்திலேருந்து தண்ணி வெளியில வந்து அந்த வயல் முழுக்க தண்ணியால நிரம்புச்சு. இதை பார்த்து வீரைய முகத்துல மகிழ்ச்சி பொங்குச்சு. இது மிகப்பெரிய ஆச்சரியம். நான் எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ இது.
இது உண்மையாவே சக்தி வாய்ந்த கலசம்தான். இப்படி மனசுலயே எல்லா கடவுளையும் வேண்டினா. என்னங்க, நமக்கு இனிமேல் தண்ணி பிரச்சனையும் இல்ல. நல்ல விளைச்சல் வரா மாதிரி நம்ம பயிர்களை போடலாம். செலவு அதிகமானாலும் பரவாயில்ல. நான் கூட அதை தான் யோசிக்கிறேன் லக்ஷ்மி. இப்படி அவங்க 2 பேரும் எதை விளைச்சல் வச்சா நல்ல லாபம் வரும்னு யோசிச்சு கடைசியில 2-3 வகையான பயிர்கள் நட்டாங்க. வீரையன் தினம் காலையில எழுந்து கலசத்துக்கு பூஜையை பண்ணிட்டு அந்த கலசத்தை தன்னோட வயலுக்கு கொண்டு போனான். அந்த கலசம் விவசாயத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சரியா கொடுத்தது. இதனால நல்ல விளைச்சல் வந்தது. அந்த பயிர்களை பார்த்துக்கிட்டு தம்பதியர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. என் வாழ்க்கையிலையும் இப்படி நல்ல விவசாயம் பண்ணி சந்தோஷமா வாழுவேன்னு நான் நினைக்கல. என் அப்பாவோட சேர்ந்து விவசாயம் பண்ணப்போ கூட நான் இவ்வளோ விளைச்சலை பார்த்ததில்லை லக்ஷ்மி. இப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான் வீரையன். அதுக்கப்புறமா அந்த விளைச்சல் எல்லாம் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் அதை விற்கிறப்போ வீரையனோட விளைச்சல் நல்ல விலைக்கு போச்சு மார்க்கெட்ல. இதனால வீரையனுக்கு எப்பவுமே கிடைக்காத அளவுக்கு பணம் கிடைச்சது. அந்த பணத்தை வச்சு வீரையன் வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள், மனைவி லக்ஷ்மிக்கு புது துணி எல்லாத்தையும் வாங்கிட்டு போனான். இதை பார்த்து லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷப்பட்டா. பாத்தியா லக்ஷ்மி, இந்த பணத்தால நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துடும். நம்ம இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு விவசாயம் பார்த்தா நம்ம ஒரு சொந்த வீடும் கட்ட முடியும். இப்படி வீரையன் சொன்னான். சொன்ன மாதிரியே வீரையன் நல்லா கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி பணத்தை நல்லா சம்பாதிச்சு அந்த ஊர்லயே யார்கிட்டயும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வீடை கட்டினான். அது மட்டும் இல்ல, இன்னும் விவசாயம் பண்றதுக்கு நிலத்தையும் வாங்கினான். சில நாட்கள்லயே வீரையா பெரிய பணக்காரனா ஆயிட்டான். தண்ணிக்காக கலசத்தை மட்டுமே நம்பாம கிணறையும் தோண்ட ஆரம்பிச்சான். இப்படி வீரையா தினம் தினம் முன்னேறிக்கிட்டே இருந்தான். வீரையா தான் வச்ச கிணத்துலேருந்து தண்ணி வரத பார்த்து தன்னோட விளைச்சலையும் பார்த்து தான் கஷ்டப்பட்ட நாட்களெல்லாம் மறந்து போய் கலசத்தை தினம் தினம் காலையில பூஜை பண்றத மறந்தான். அதை கவனிச்ச லக்ஷ்மி ஒரு நாள், என்னங்க, கொஞ்ச நாளாவே பாக்குறேன் உங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. இப்பெல்லாம் நீங்க அந்த கலசத்துக்கு பூஜை பண்ணாம அலட்சியம் பண்றீங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல லக்ஷ்மி, எனக்கு ஞாபகம் இல்லை அவ்வளவுதான். அது இல்லாம இப்ப அந்த கலசத்தால பெருசா என்ன வேலை இருக்கு சொல்லு. எப்படியும் நம்ம பெரிய பெரிய கிணற தோண்டி இருக்கோம், அதுல எப்பவுமே தண்ணி இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த கலசத்தால ஒன்றும் பெரிய வேலை இல்லை லக்ஷ்மி இப்படி சொன்னான். வீரையன் கிட்ட வந்த இந்த மாற்றத்தை பார்த்து லக்ஷ்மிக்கு பயம் வந்தது. கொஞ்ச நாட்களாவே வீரைய அந்த கலசத்தை அலட்சியப்படுத்தினான். அறுவடை பண்ண வேண்டிய சமயத்துல வீரையன் தோண்டின கிணத்துல எல்லாம் தண்ணி வத்திடுச்சு. இத பார்த்த வீரையன் கவலைப்பட்டான். என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? லக்ஷ்மி, அறுவடை பண்ண வேண்டிய நேரத்துல நம்ம கிணத்துல தண்ணி இல்ல, பயிரெல்லாம் காஞ்சி போகுது. ஒரு தடவையாவது இப்ப தண்ணி ஊத்தி ஆகணும். அப்படியா? சரி, அப்ப கலசத்தை எடுத்துட்டு போங்க. ஆமா, நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்தின. இப்படி சொல்லி மறுநாள் காலையிலேயே அந்த கலசத்தை வெளியில எடுத்து அதுக்கு பூஜை பண்ணா வீரையன். ஆனா அதுலேருந்து இந்த முறை ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. இப்படி தினம் தினம் காலையிலேயே எழுந்து அந்த கலசத்துக்கு பூஜை பண்ணி அதை விவசாய நிலத்துக்கு எடுத்துட்டு போனா கூட அதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணியும் வரல. அதனால அறுவடை பண்ண வேண்டிய நேரத்துல எல்லாம் வீணா போச்சு. இதை பார்த்து வீரையன் ரொம்ப கவலைப்பட்டான். அதுக்கப்புறம் வீரையனாட விவசாயம் பண்ண முடியாம தண்ணி இல்லாம பழைய நிலைமைக்கு வந்துட்டான். தான் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் ஒன்னொன்னா விற்க ஆரம்பிச்சான். எனக்கு இதெல்லாம் தேவைதான். அன்னைக்கு அந்த முனிவர் சொன்னாரு, எப்போ நான் இந்த கலசத்தை அலட்சியப்படுத்துறனோ அப்பத்துலேருந்து அது தண்ணி தராதுன்னு. என்கிட்ட இருந்த பண திமிரால அதை அலட்சியப்படுத்துனதுனால இப்ப எனக்கு இந்த நிலைமை. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் வீரையன் வற்றி இந்த தன்னோட பூமியை பார்த்து கவலைப்பட்டுட்டு இருந்தான். அப்போ அங்க வீரையனுக்கு ஏற்கனவே கலசத்தை கொடுத்த முனிவர் வந்தாரு. வீரையன் முனிவரை பார்த்து காலில் விழுந்தான். என்னாச்சு வீரையா, உன்னோட நிலம்லாம் இப்படி இருக்கே இப்படி சுவாமிஜி கேட்டாரு. அப்போ வீரையன் நடந்தது மொத்தத்தையும் சொல்லி சுவாமி கிட்ட மன்னிப்பு கேட்டான். இங்க பாரு வீரையா, நீ பணம் வந்ததுக்கு அப்புறமா அந்த கலசத்தை அலட்சியம் படுத்திட்ட. அதனாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டமும். நம்ம கஷ்டத்துல இருக்கிறப்போ நமக்கு உதவியா இருக்கிற மனுஷங்களோ பொருளோ எதுவா இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டம் தீர்ந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒருவேளை அலட்சியப்படுத்தினா விளைவு இதோ
இப்படிதான் இருக்கும். இப்படி சுவாமிஜி சொன்னாரு. அதனால வீரையன் தான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டான். முனிவரும் இன்னொரு கலசத்தை அவன் கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பினாரு. இந்த முறை வீரையன் அந்த கலசத்தை எந்த ஒரு அலட்சியமும் படுத்தாம பத்திரமா பார்த்துக்கிட்டான். இது இவங்க கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.